ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிவிஷன் சம்ஸ் மேக்ஸ்லேருந்து நான் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஓகே, நம்ம டிவிஷன்னா இந்த சிம்பிள் தான் நம்மளுக்கு டிவிஷனில் போடுவாங்க. ஓகேவா? நம்ம மல்டிப்ளேக்கு வேறு இது போடுவோம், சப்ட்ராக்ஷன், அடிஷன் எல்லாத்துக்குமே வேறு போடுவோம். ஆனால் டிவிஷனுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே நம்ம த்ரீ டேபிளை வச்சு நம்ம வந்து 813 வந்து நம்ம டிவைடட் பண்ண போகிறோம். மல்டிப்ளிகேஷன் கிடையாது, டிவைடட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ம எல் ஷேப் வர்றது இப்படி, நமக்கு எல் ஷேப் இப்படி வரும், அதே தலைகளை இப்படி போட போகிறோம். இப்படி பாக்ஸ் போட்டுட்டு நம்ம பென்சிலாலே கட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு நமக்கு இதுக்கு பேர் வந்துட்டு டிவைஸ். இந்த 3க்கு பேர் வந்து டிவைஸ், இதுக்கு பேர் வந்து டிவைஸ். ஓகேவா? நம்ம டிவைஸை நம்ம அப்பப்போ பார்க்க போகிறோம். ஓகே, டிவைஸை வந்து நம்ம பாக்ஸுக்கும் முன்னாடியும் வெளியேயும் டிவைடடை வந்துட்டு பாக்ஸுக்கு உள்ளாரையும் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி. ஓகேவா? நம்ம த்ரீ டேபிளை வச்சு தான் நம்ம போட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 3 டேபிள் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? த்ரீ டேபிளில் நம்மளுக்கு 8 வருதான்னு பார்க்கணும். 8 வரலன்னா அதுக்கு முன்னாடி உள்ள கொஞ்சம் கம்மியான அதுக்கு முன்னாடி உள்ள, இப்போ 8னா 7 எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 3 டேபிளில் வரதான் எடுத்துக்கணும். எடுத்து அதை கீழே போட்டணும். ஆனால் 8 விட அது பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த சப்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 3 டேபிளில் 8 வராது, அதனால் 3 3s 9 போயிடும். அப்போ 3 1 3 3 2s 6. நம்மளுக்கு 3 2s 8 விட நம்மளுக்கு கம்மியான நம்பர் கிடச்சிருக்கு, அதனால 3 2. இப்போ பாருங்கள், 3 போட்டுட்டு நம்மளுக்கு அந்த நடுவில் உள்ள நம்பரை வந்து மேலே தான் போடணும், ஆன்சரை இங்கே போடணும். ஓகேவா? 3 1 3 3 2s 6. அந்த 8க்கும் கீழே 6 போட்டணும். இப்போ 8ல் 6 சப்ட்ராக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். 8ல் 6 சப்ட்ராக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். 8ல் 6 பேஜ்னால் அது மைனிங் 2. இங்கே 2 போட்டிருக்கோன்னா ஒரு கோடு போட்டு 2 போட்டிருக்கோன்னா இந்த 1 இருக்குல்ல, அந்த 1 அப்படியே கீழே இருக்கு இங்கே போடணும். நம்மளுக்கு 3 டேபிளில் 21 வருதான்னு நம்ம பார்க்கணும். 21 3 7s 21. அப்போ நம்மளுக்கு 21 வருது. அது வந்து 21 இங்கே 21 இருக்குல்ல, அதை கீழே ரிப்பீட்டடாக எடுத்து நம்ம 21 போடணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 2ல் 2 பேஜ்னா 0, 1ல் 1 பேஜ்னா 0. இங்கே இருக்குது இந்த 2 பண்ணியாச்சு டிவைடட். இன்னும் இங்கே 3 மட்டும்தான் இருக்குது. இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த 3யை இதை பண்ணிவிட்டு இங்கே போடக்கூடாது, நம்ம இந்த 0வை பண்ணுவோம்ல, அங்கே நேராக எடுத்துகிட்டு வந்து போட்டணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 டேபிளில் 3 வருதான்னு பார்க்கணும். நம்மளுக்கு 3 1 3 வருது. அப்போ நம்மளுக்கு அந்த 3 ரிப்பீட்டடாக போட்டு நம்மளுக்கு இதெல்லாம் சப்ட்ராக்ஷன் பண்ணி கிடைக்கிறது, ரிமைண்ட் கிடைக்கிறது 0. நம்மளுக்கு 3 0 போட்டாலும் ஓகே, 1 0 போட்டாலும் ஓகே. இது கடைசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ரிமைண்ட் எடுத்து நம்ம எழுதணும். குவார்ட்டர் ஸ்பெல்லிங் QUOTIENT, குவார்ட்டர். ரிமைண்ட் REMAINDER, ரிமைண்ட். குவார்ட்டர்னால் இந்த மேலே உள்ள நம்பர்ஸ் தான் குவார்ட்டர். இந்த கீழே இருக்கிறது இந்த இது எல்லாத்தையும் சப்ட்ராக்ஷன் பண்ணி வர்றது ஆன்சர் இஸ் நம்மளுக்கு ரிமைண்ட். இதான் ரிமைண்ட். நம்மளுக்கு 3 0 போட்டுக்கலாம், 1 0 போட்டுக்கலாம். நான் 1 0 தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் சம்ஸு. நம்ம ஃபஸ்ட்டாக முடிச்சிட்டோம். நம்ம செகண்ட் சம்க்கு போகலாம். செகண்ட் சம்மில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 4ல் வந்து டிவைட் பண்ணணும். 185 வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். நம்ம ஆஸ் யூஷுவல் மாதிரி நம்ம இந்த பாக்ஸ் போட்டுட்டு இங்கே 4 வந்து டிவைஸ், இது வந்து டிவைடு. நம்ம அங்கே ஃபஸ்ட் நம்மளுக்கு சொல்லியிருந்தோம், டிவைஸ் எடுத்துகிட்டு வந்து வெளியேயும் டிவைட் எடுத்துகிட்டு வந்து உள்ளேயும் நம்ம போடணும். 4ஐ விட சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா 2 நம்பரையும் எடுத்துக்கணும். 4ஐ விட பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நம்பரை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும்.
ஓகேவா. நம்மளுக்கு அந்த 4 விட 1 சின்னதாக இருக்குது, அதனால நம்ம 8ஐயும் 2 நம்பரையும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 4 டேபிளில் 18 வருதான்னு பார்க்கணும். அப்படி வரலன்னா நம்மளுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியான நம்பர் எடுத்து நம்ம கீழே போட்டு சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். அதை விட நம்ம பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்மளால் சப்ராக்ஷன் பண்ண முடியாது. அதனால தான் சின்ன நம்பரை எடுத்துக்கிறது. ஓகேவா. நம்மளுக்கு 4 டேபிளில் 18 வராது, 16 வரும். அதனால நம்ம 4 4s 16 போட்டுக்கிட்டோம். ஓகேவா. நம்ம 2 நம்பருக்கும் இடையில போட்டுக்கலாம். 4 4s 16, 16 கீழே எடுத்து போட்டாச்சு. 1ல் 1 பேஜ்னா 0, 8ல் 6 பேஜ்னா 2. நம்மளுக்கு இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் 5 தான் இருக்குது, அந்த 5ஐ டேரெக்டாக கீழே போயிட்டாச்சு. இப்போ 25 வந்து நம்மளுக்கு வருதா, 4 டேபிளில் நம்மளுக்கு 25 வருதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். 4 டேபிளில் நம்மளுக்கு 25 வராது, 24 வரும். 24 வரும், அப்புறம் 20 வரும். நம்ம 24 போட்டுக்கலாம், ஏன்னா அதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. 24 போட்டுக்கலாம். அப்போ 4 6 24. இந்த 0 அப்படியே கீழே இறக்கணும்னு இருக்கலாம், இறக்காமல் இருக்கலாம். 2ல் 2 பேஜ்னா 0, 5ல் 4 பேஜ்னா -1. அந்த 1ஐ கீழே போட்டு இதுதான் ஆன்சர். 46 இஸ் ஆன்சர். திஸ் இஸ் நாட் இஸ் ஆன்சர். குவாடர் ரிமைன் எடுத்து எழுதிட்டு, குவாடர்னால் இதுதான் குவாடர், ரிமைன்னா அந்த 1 இஸ் த ரிமைன். இந்த 0 இஸ் ஏ நாட் வேல்யூ. ஓகேவா. நம்மளுக்கு இந்த 0க்கு வேல்யூ கிடையாது, அதனால நம்ம 1 மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி 0 போட்டிங்கனாலும் போட்டுக்கலாம், பட் வந்து அந்த 0க்கு வேல்யூ கிடையாது. இப்படி நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு 1 தான் தெரியுது, ஆனால் அந்த 0க்கு வேல்யூ கிடையாது. நம்ம ஸோ அந்த 1 தான் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தேர்ட் சம் பார்த்துடலாம். தேர்ட் சம்மில் நம்மளுக்கு 345 டிவைடட் பை 5 இருக்குது. நம்மளுக்கு 5 டேபிள்ஸில் 345ஐ வந்துட்டு நம்மளுக்கு டிவைடட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் போல் நம்மளுக்கு பாக்ஸ் போட்டுட்டு டிவைஸை வெளியும் டிவைடட் உள்ளாரையும் போட்டுடலாம். நம்மளுக்கு 5 டேபிளில் நான் என்ன சொன்னேன்னா 5ஐ விட குறைவான நம்பர் இருந்துச்சுன்னா 2 நம்பரையும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம 5ஐ விட குறைவான நம்பர்